ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இப்போது ரீசெண்டாக ஒரு கிவ்அவே கொஷின் நான் கேட்டிருந்தேன். அந்த கொஷின் என்னென்னு கேட்டிங்கன்னா, சக்குலென்ஸ்க்கு ஃபர்டிலைசர் வந்து மஸ்ட்டாக ஆப்ஷனலாக அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 17 மெம்பர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க, லைக் ஆப்ஷனல்னு. அதில் ஒருத்தர் வந்து தெளிவாக கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கமெண்ட்டை மட்டும் நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஏன்னா அவங்க ஓரளவுக்கு நல்லா ப்ரீஃபாகவே பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட கரெக்டான பதிலாகவும் இருக்குது. பட் இந்த இந்த கிவ்அவேக்கு நம்ம எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து குழுக்கள் மூலயமா தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ என்னோடய ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, நான் தேர்ந்தெடுக்கிற இது இல்லை. ஸோ குழுக்கள் மூலயமா யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் கிவ்அவேக்கான பிளான்ட் வந்து சென்ட் ஆகும். ஸோ அவங்க கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அதை நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். சக்குலன்ஸ் எல்லாமே வந்து ஒரு டெசர்ட்டான ஒரு ஹாட் ரீஜனில் வளரக்கூடிய பிளான்ட்ஸ். ஸோ இந்த பிளான்ட் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி, அதாவது மக்கள் இல்லாத ஒரு இடமா இருக்கக்கூடிய பிளேசஸில் தான் வளரக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ அந்த மாதிரி இடத்துல இயற்கையாக என்ன அதுக்கு கிடைக்கிதோ அதுதான் அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். மழை எப்போ வருதோ அந்த மழை தண்ணியை அது தேங்கி வச்சுக்கும். அதனால தான் அது வாட்டரை ரீட்டைன் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த மண்ணில் அது வளரக்கூடிய அந்த கிரவுண்டில் இருக்கிற மினரல்ஸ், அந்த மண்ணில் இருக்கிற மினரல்ஸை வந்து அது அப்படியே இழுத்து வச்சு தானே அது வந்து சர்வை பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ நேச்சுரலாகவே என்ன கிடைக்குதோ அதை நியூட்ரியண்ட்டாக எடுத்து வளரக்கூடிய தன்மை தான் இந்த பிளான்ட்டுக்கு இருக்குது. இப்படி ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஆப்ஷனலாக தான் இருக்கும் ஃபர்டிலைசர். ஆனாலும் நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் வளரக்கூடிய பிளான்ட்டுக்கும் ஒரு பாட்டில் வச்சு ஒரு மினிமம் பிளேசஸில் வச்சு வளரக்கூடிய பிளான்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். இது ஈவன் சேம் டைப் ஆஃப் பிளான்ட்டாக இருந்தாலுமே. ஸோ நம்ம பாட்டில் வச்சு வளர்க்கும் பொழுது அதுக்கு கொஞ்சம் போதுமான விஷயங்கள் அதுக்கு கிடைக்கும். இருந்தாலும் அதுக்கு தேவைகள் அதிகமாகும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஃபர்டிலைசர் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னலுக்கு நம்ம போகிறோம். ஈவன் நீங்கள் சாம்பிளுக்கு நம்ம ஹியூமன் பீயிங்கை எடுத்துக்கோங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த இயற்கை ரீதியான ஃபுட்டையே வச்சு நம்ம சாப்பிட்டு நம்மளால் சர்வை பண்ணிக்க முடியும். பட் ஸ்டில் ஒரு சில நபர்களுக்கு அவங்களோட பாடி கண்டிஷன்ஸ்க்காக ஒரு சில சப்ளிமெண்ட் நம்ம எடுக்கிறோம், லைக் விட்டமின் டேப்லெட்ஸ், இந்த மாதிரிலாம் சப்ளிமெண்ட்டாக அடிஷ்னலாக நம்ம எடுக்கிறோம். இதே மாதிரி தான் பிளான்ட்டுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஃபர்டிலைசருங்கிறது ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் திங், ஒரு சப்ளிமெண்ட். ஸோ இது வந்து ஆப்ஷனலாக தான் இருக்குது. அதே சமயம் நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான், இதுக்கு கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. எந்தெந்த கேட்டகரி ஆஃப் பிளான்ட்டுக்கு தேவையோ அதுக்கு நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்டை ப்ராப்பகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பூஸ்டிங் நமக்கு தேவை, ஒரு மோட்டிவேஷ்னல் மாதிரி ஒரு அடிஷ்னல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக வளரையும், அதே சமயம் ரூட் சீக்கிரமாக டெவலப் ஆகுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரி, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் சாயிலில் மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். அண்ட் மெச்சூர்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி ஆப்ஷனல், நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதுவே அது வந்து சர்வை ஆகக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வாட்டர்லேயே கிடச்சிரும். ஸோ இதுதான் சக்குலன்ஸ்க்கு ஃபர்டிலைசர் வந்து மஸ்ட் இல்லை, ஆப்ஷனல். பட் ஸ்டில் ஒரு சில சக்குலண்ட் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த லைட் அண்ட் வாட்டர் மூலிமா அது சர்வே பண்ண முடியாத ஒரு கண்டிஷனாக இருந்துச்சுன்னா அது பூஸ்டப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். பட் ஸ்டில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு போன்ற பழமொழி போல தான் இந்த ஃபர்டிலைசர் நீங்கள் டோசேஜ் படி தான் கொடுக்கணும். அதற்கு மீறி நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும் அந்த பிளான்ட்டுக்கு ரொம்பவே ரிஸ்கியாக கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு இன்னும் சில டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து லாட்டுக்கு போயிடலாம். 17 மெம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நேம்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த ஷீட்டில் எழுதி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என் கிட்ஸை வச்சு நான் வந்து இப்போது ரெண்டாக பிக் பண்ண போகிறேன். ஸோ நல்லாவே சஃபில் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாரோட நேமையும் இதில் வந்து கரெக்டாக எழுதியாச்சு.
இதில் வந்து 4 லாட்ஸ் நம்ம எடுத்துட்டோம். அவங்கள யாருன்னு 1 by 1 பார்க்கலாம். அபிஷேக் பாபு இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாம்ஸ் டைரி இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஞான பாகிய லக்ஷ்மி இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மித்துல்ஸ் ஆர் இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ மறுபடியும் நான் படிக்கிறேன். மித்துல்ஸ் ஆர் இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. தென் ஞான பாகிய லக்ஷ்மி இவங்களும் செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் மாம்ஸ் டைரி அண்ட் அபிஷேக் பாபு இவங்க 4 people செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த லாட்டிங்காக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால போனஸாக 1 more people நான் செலக்ட் பண்ணுறேன். நானே பிக் பண்ணுறேன். கண்ணை மூடிட்டு தான் நான் பிக் பண்ணுறேன். நல்லா ஷஃபிள் பண்ணிவிட்டு நான் ஒன்று பிக் பண்ணுறேன். ஸோ இது 5th லாட். இவங்க நேம் வந்து லக்ஷ்மி அப்பத்தா அப்படிங்கிறவங்களும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ டோட்டல் 5 people, 4 people ஆஸ் யூஷுவலாக செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் போனஸாக 1 more people செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க 5 பேருமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். இல்லைனா மென்ஷன் ஆகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். இந்த 5 பேருக்கு இந்த பிளான்ட் தான் கிவ் அவேவாக ஃப்ரீயாக நான் சென்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஆஸ்ட்ரோஃபைட்டம், ஒரு கேக்டஸ் வெரைட்டி, முள் இல்லாத கேக்டஸ் வெரைட்டி. இதை பற்றின இன்ஃபர்மேஷன், கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.